பவானி வந்து அந்த வேண்டுதலை வந்து செஞ்சுட்டே இருக்காங்க. ஆனா, அவங்களால ஃபுல்லாவே செய்ய முடியல. ஏன்னா, அந்த அளவு வந்து அந்த முட்டியில வந்து ஃபுல்லாவே பிளட் வந்து ஃபுல்லாவே வந்து வர ஆரம்பிக்குது. அதனால வந்து எல்லாருமே பயந்து போறாங்க. "வேணாம்மா பவானி, இவ்ளோ கடினமான விரதம் வேணாம்மா, சொன்னா கேளு" அப்படின்னாங்க. "இல்ல, என் குழந்தைக்காக நான் வேண்டிக்கினது, என் குழந்தை எனக்கு கிடைச்சிட்டா, அதனால நான் செஞ்சு தான் ஆவேன்னு" சொல்லிட்டு பவானி என்ன பண்றாங்க, தொடர்ந்து வந்து செய்றாங்க. எல்லாருமே வருத்தப்படுறாங்க. வேணாம் வேணாம்னு சொல்றாங்க. ஆனா, பவானி கேட்காம அது ஃபுல்லாவே வந்து அவங்க வேண்டிக்கினது மொத்த விரதத்தையும் முடிக்கிறாங்க. சுத்தி வந்து அதனால வந்து அப்பதான் நிம்மதி அடையிறாங்க. பவானி விளக்கேத்தி, இவ்ளோ கடுமையான விரதம் இருந்தியேம்மா! எவ்ளோ பெரிய விஷயம்" அப்படின்னோனே, "பரவால்ல, என் குழந்தைக்காக நான் இருக்கேன். என் பிள்ளை எனக்கு கிடைச்சிட்டா, எனக்கு அது போதும்" அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் வந்து உண்மையிலேயே அந்த பொன்னி தான். பொன்னி இல்லன்னா இந்நேரம் வந்து பிரச்சனையே இருந்திருக்காது. இவ்வளவும் பண்ண வச்சது அந்த பொன்னி தான். பொன்னியால தான் இவ்ளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தூண்டி தூண்டி எல்லாம் வந்து போட்டு குடுக்குறாங்க. ஆமான்றாங்க பிரீத்தி. அவ மட்டும் வந்து சொகுசா இருக்கா. இங்க பவானி அக்கா வேண்டுதல் நிறைவேத்த எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு, அவ மட்டும் சந்தோஷமா இருந்துட்டுருக்கா. இப்போ வேணும்னே வந்து சக்திய வந்து கூட இருக்க வச்சு, சந்தோஷமா வந்து சுத்துறதுக்காக பிளான் பண்ணியிருக்கா. அதனால தான் இன்னும் கூட வரல வீட்டுக்கு. அவளுக்கு கொஞ்சமாவது இருந்தா குழந்தை மேல பாசம், இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாள்ல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. பேசிட்டு இந்த வேண்டுதல முடிச்சுட்டு வரும்போது, சக்தியும் பொன்னியும் வந்து அங்க இருக்காங்க. அவங்கள பார்த்து அதிர்ச்சி அடையிறாங்க இவங்க. பார்த்தா வந்து பொன்னி ஃபுல் அண்ட் ஃபுல் வேண்டுதல் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ரொம்ப வேண்டுதல் வந்து பண்ணிட்டுருக்கேன், எல்லாத்தையும் முடிக்க வைக்குவேன். நான் சொன்னேனே பொன்னி, ஏன் பொன்னி கேட்காம இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்லிட்டுருக்காரு. அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி வந்து ஃபுல் வேண்டுதல் முடிக்கிறாங்க. அவங்க என்னாச்சு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம வந்து பவானி, அந்த பொண்ணு ரொம்ப நேரமாக வேண்டுதல் பண்ணிகிட்ருக்குமா, நீங்கள் எத்தனை ரவுண்டு சுற்றுனீங்களோ அதோட 3 மடங்கு ரவுண்டு அந்த பொண்ணு சுற்றிருக்கு. அந்த பொண்ணு அவ்வளோ வேண்டுதல் ஒரு குழந்தைய காப்பாற்றுறதுக்காக வேண்டியிருக்கான். அதனால தாம்மா எல்லாமே செஞ்சுருக்கு. தீச்சட்டி ஏற்றிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து வந்து அங்க பிரதர்ஷனம் பண்ணிச்சுமா. அது இல்லாமல் இந்த சுத்தலும் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த பொண்ணு எல்லா வேண்டுதலையும் முடிச்சிருக்கா அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க இவங்க எல்லாரும். சந்திரசேகர் ஓடி போய் பொண்ணியை பார்க்குறாரு. "ஏம்மா இப்படிலாம் வருத்திக்கிற உடம்ப?" அப்படின்னு. "சிவானிக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்றாங்க. பவானியால் சேர்ந்த போல் ஒரு 10 ரவுண்டு கூட சுத்த முடியலம்மா. ஆனால் உன்னால் எப்படிம்மா இவ்வளவும் பண்ண முடிஞ்சுது அப்படின்னோடனே, "சிவானிக்காக தானே மாமா பண்ணுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி மயக்கத்தை நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கேட்கவே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு சக்தி. பொன்னியால் முடிய முடியல, ரொம்ப டயர்டாக இருக்காங்க. சக்தி வந்து சொல்கிறாரு, "வேணாம் பொன்னி, ரொம்ப டயர்டாக இருக்க, வா நான் தூக்கிக்கிறேன்றாரு." "என்னால் முடியாதுங்க" அப்படின்றாங்க. "அதெல்லாம் தெரியாது, நான் தூக்கி தான் போவேன்" அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்து வண்டியில் வந்து அவரோட டூ வீலரில் வந்து வைக்கிறாரு. 2 பேருமே டூ வீலரில் வந்து போயிட்டுருக்காங்க. அப்போ வந்து பொன்னியால் முடியல, ரொம்ப டயர்டாயிடுறாங்க. "என்ன பொன்னி ரொம்ப டயர்டாக இருக்கா?" அப்படின்னோன்னே, "ஆமாம், ஒரு இடத்துக்கு போகணும்" அப்படின்றாங்க. "எந்த இடத்துக்கு?" அப்படின்னு. "இந்த கோயிலுக்கு தான்" அப்படி சொல்லிட்டு காட்டுறாங்க. "கோயிலுக்கா?" "ஆமாம், சிவானிக்காக நான் வேண்டியிருந்தேன், அந்த வேண்டுதலை நிறைவேற்றணும்" அப்படின்றாங்க. "இல்லை பொன்னி, இப்போ நீ ரொம்ப டயர்டாக இருக்க, இந்த டைமில் அதெல்லாம் பண்ண முடியாது பொன்னி, வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம்" அப்படின்னோடனே, "இல்லை சக்தி, அதனால தான் உங்கள் கூட நான் வரமாட்டேன்னு சொன்னேன். நீங்கள் தான் வம்படியாக கூட்டிகிட்டு போனீங்க. எனக்கு தெரியாது, நான் வேண்டுதல் நிறைவேற்றிட்டு தான் நான் மற்றபடி பார்ப்பேன். எனக்கு வந்து சிவானி கிடச்சிட்டா, எனக்கு அது போதும்" அப்படின்றாங்க. வேறு வழி இல்லாமல் வந்து சக்தி, "சரி நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் பொன்னி" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் விடுறாரு. பார்த்தா ரொம்ப வந்து கடுமையான வேண்டுதலை வந்து விரதத்தை வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வேணாம் வேணாம் சக்தி எவ்வளோ தடுத்து பார்க்குறாரு. வேணான்னு வந்து வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. கேட்காம வந்து அவங்க ஃபுல் வந்து அந்த அங்க பிரதர்ஷனம் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து தீச்சட்டி எடுக்கிறது, எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சக்திக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாரு. "ஏம்மா இப்படிலாம் பண்ண?" அப்படின்னோடனே, "சிவானி என்னோட குழந்தை மாமா, அவள் பாவம், அவளுக்கு இவ்வளோ கஷ்டம் வந்ததுக்கு காரணமே நான் தானே மாமா" அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பவானிக்கு அழுகே வருது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ச்சே, இப்படி ஸ்கோர் பண்ணுறாளே இவ அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க. பிரீத்தியும் வந்து வெண்ணிலாவும். பவானி வந்து அப்படியே வந்து பொன்னியே பார்த்துட்ருக்காங்க. இப்படி இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காளேன்னு சொல்லிட்டு இதோட முடியுது.